شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 3 அமர்விலே வஞ்சகங்களை புரிந்து கொள்வோம் என்ற தலைப்பின் கீழ் சில முக்கியமான விடயங்களை இளைய சமுதாயம் அவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை எப்படி அவர்களால் கொண்டு வர முடியும், ஒரு பெரிய தாக்கத்தை எப்படி அவர்களால் ஏற்படுத்த முடியும் என்பதை அல்ஹம்துலில்லாஹ் பல கருத்துகளின் அடிப்படையில் நாம் தெரிந்து கொண்டோம். 3வது அமர்விலே, அதாவது அசர்விற்கு முன்பு, ஒரு தலைப்பு நான் உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொண்டேன். தவறான பழக்கங்கள், நல்ல பழக்கங்கள். அந்த தவறான பழக்கங்கள் என்ன, நல்ல பழக்கங்கள் என்ன என்பதை நான் இங்கே பாருங்க, போர்டிலே அதை நான் குறிக்கவில்லை. ஏனென்றால் நீங்கள் அதை எழுதி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எப்பொழுது நேரம் தனிமையில் கிடைக்கின்றதோ அந்த தவறான பழக்கங்கள் அதை முற்றிலும் அதை விட்டு விலகி இருப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு தர்பியா வகுப்பு. தர்பியா வகுப்பில் பல விஷயங்கள், பல கருத்துகள் உலமாக்கள் பகிர்ந்து கொள்கின்றார்கள். ஆனால் பிராக்டிக்கல் லைஃபில் அதை எப்படி நாம் கொண்டு வர வேண்டும், நடைமுறையில் அதை நாம் எப்படி கொண்டு வர வேண்டும், அதற்காக ஜஸ்ட் ஒரு சின்ன முயற்சி இது. ஆகவே அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் எழுதி உங்களுடைய பாக்கெட்ல நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். 4:31 இப்போ 4:38 இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இதை முடித்துக் கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. இப்பொழுது பெண்களுக்கான சில கேள்விகள் இருக்கின்றன. பேனா கொண்டு வரலனா இத்ரீஸ் பை கிட்ட வாங்கிக்கங்க இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. ஜி, பெண்களுக்கான சில கேள்விகள் இருக்கின்றன. அவர்கள் அந்த கேள்விகளுக்கான பதிலை எழுதி அங்கே வாலண்டியர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருங்க இன்ஷா அல்லாஹ். முதல் கேள்வி பெண்களுக்காக எது என்றால், நான் என்னுடைய இந்த வகுப்பில் கூறினேன், இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய வாலிப பருவத்தில் 2 முக்கியமான ஆபத்துகள். அந்த ஆபத்துகள் என்ன என்பதை நீங்கள் எழுத வேண்டும். பெண்கள் நீங்க எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். ஒருவர் மற்றவரை பார்க்காதீங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க உங்களுடைய இதை எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். சப்ஜெக்ட் புரியலையா உங்களுக்கு? உங்க பேர் என்ன ஜி? உங்க பேர் என்ன? ரய்யான். ரய்யான் ஜி, கேளுங்க. இது டாபிக். இது அல் ஆதாத்து சய்யியா, தவறான பழக்கங்கள். அல் ஆதாத்துல் ஹசனா, நல்ல பழக்கங்கள். அதாவது இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய பழக்கங்கள் நீங்கள் எழுதக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்கள், தவறான பழக்கங்கள், அது மட்டும் நீங்கள் எழுதணும். அதை எழுதி எனக்கு கொடுக்க கூடாது. நீங்க இன்ஷா அல்லாஹ் தனிமையில் இருக்கும் பொழுது இந்த பேப்பர் பாருங்க, வல்லாஹி உங்களுடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். சரி, ஃபர்ஸ்ட் கேள்வி பெண்களுக்காக. வாலிப பருவத்தில் இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய 2 முக்கியமான ஆபத்துகள். அந்த ஆபத்துகள் என்ன, அதற்கான சொல்யூஷன் என்ன, அதையும் நீங்கள் எழுத வேண்டும். இரண்டாவது கேள்வி,
முஆஸ் இப்னு ஜபலை பற்றி 3 விஷயங்களை நீங்கள் பதிவு செய்யுங்கள். முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளைய சமுதாயத்திற்கு ஒரு அழகான முன்மாதிரி. முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களை பற்றி 3 கருத்துகள், 3 விஷயங்கள். ஆரம்பத்தில் நான் கூறினேன், இளைஞர்களுக்கு கிடைத்துள்ள 6 முக்கியமான அருட்கொடைகள், அதில் 4 அருட்கொடைகளை நீங்கள் எழுதுங்கள். 3 கேள்விகள் தான் உங்களுக்கு. இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய 2 ஆபத்துகள், அந்த ஆபத்திற்கான சொல்யூஷன் என்ன, தீர்வு என்ன? இரண்டாவது கேள்வி, முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி 3 விஷயங்களை, கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மூன்றாவது, இளைஞர்களுக்கு கிடைத்துள்ள அந்த 6 அருட்கொடைகளில் 4 அருட்கொடைகளை எழுதுங்க. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. உங்களுக்கான டைமும் 4:40 பெண்களுக்கான டைம். तीन हाँ 3 काफ़ी और पूछो 3 क्यों लिखने भी वक्त लगेगा उनको उस वास्ते. அல்ஹம்துலில்லாஹ் 3 கேள்விகளுக்கான பதில் தெரிந்திருந்தால் எழுதுங்க. இல்லைனா ஒரே ஒரு கேள்விக்கு பதில் தெரிந்திருந்தாலும் அதை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் எழுதுவதற்கு முயற்சி செய்யுங்க பெண்மணிகள். பாரக்கல்லாஹு ஃபீகுன்னா. அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன என்றால், அந்த நல்ல பழக்கங்கள் தொடர்ச்சியாக எப்படி அதை நாம் கடைபிடிக்க வேண்டும், அதுதானே? நாம் இஸ்திகாமா அல் முதாவமா. மார்க்க அறிஞர்கள் இதற்கு புத்தகங்களில் ஒரு அழகான கருத்தை அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அதாவது ஒரு நல்ல பழக்கம் உங்களிடம் இருக்கின்றது, அது அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வாரம் நீங்கள் அதை கடைபிடிக்கிறீர்கள். 8வது நாள் அது உங்களுடைய வாழ்க்கையில் சுப்ஹானல்லாஹ் அது எப்படி இருக்கின்றது என்றால், அது முற்றிலும் நீங்கள் அதை விட்டு விலகி கொண்டீர்கள் என்ற அந்த உணர்வு நம்மிடம் ஏற்படுகின்றது. அதை கடைபிடிப்பது ரொம்ப கஷ்டம். இல்லையெனில் ஜஸ்ட் ஒரு வாரம் தான் என்னுடைய உள்ளத்தில் அந்த ஈமான் இருந்தது, அதன் பிறகு குறைபாடு ஏற்பட்டது, இப்படிப்பட்ட நிலைமைகள். அதற்கு என்ன சொல்றாங்க மார்க்க அறிஞர்கள்? அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நாள் 7 நாள் நீங்கள் கடைபிடித்தீர்கள், 8வது நாள் அதை நீங்கள் கடைபிடிக்கவில்லை, ஏதாவது ஒரு காரணத்தின் அடிப்படையில் என்றால், அந்த 8வது நாள் நீங்கள் சுப்ஹானல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் அதாவது ஏன் நான் அந்த காரியத்தை செய்யவில்லை என்று அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று இஸ்திக்ஃபார் செய்யணும், மற்ற காரியங்களில் ஈடுபடணும். அதனுடைய சுப்ஹானல்லாஹ் பிரதிபலன் என்ன? 9வது நாள் ஷைத்தானே உங்களுக்கு அந்த நன்மையான காரியத்தை நினைவூட்டுவான். ஏனென்றால் நீங்கள் அதை கொண்டு கவலைப்பட்டீர்கள். இப்பொழுது நம்மிடம் பிரச்சனை என்ன? ஒரு தீமையை நாம் அந்த தீமையான காரியத்தில் மூழ்கி இருக்கும் பொழுது, அந்த தீமையான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றது என்று நாம் கவலைப்படவில்லை. பல நன்மையான காரியங்கள் 2023ஆம் ஆண்டில் பல நற்காரியங்கள் இருந்தன. 25ஆம் ஆண்டிலே அந்த நற்காரியங்கள் இல்லை என்ற அந்த கவலை நம்மிடம் இல்லை. நாம் கவலைப்பட வேண்டும். நாம் கவலைப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் அந்த நிரந்தரமான தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அந்த செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். கவலைப்படணும் இன்ஷா அல்லாஹ். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அல்ஹம்துலில்லாஹ் ரமலானுடைய தாக்கம் இருந்தது. ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு ஷவ்வாலுடைய 10 நாள் நான் ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தோடு நான் தொழுதேன். அதன் பிறகு என்ன? வீட்டிலே தொழுறேன். அதன் பிறகு நான் ஆபீஸிற்கு செல்வதற்கு முன்பு நான் தொழுறேன். அதன் பிறகு ஜொஹர்ல நான் தொழுறேன். அதன் பிறகு ஜொஹர் கூட நான் தொழ மாட்டேன். அல்லாஹ் பாதுகாக்கணும்.
பாருங்கள் நிலைமை எப்படி மாறுகின்றது என்று. ஃபர்ஸ்ட் நீங்க ஃபஜருடைய சுபஹுடைய தொழுகையில இருந்தீங்க, அதன் பிறகு வீட்டில் தொழுதீங்க, அதன் பிறகு ஆபீஸ் செல்வதற்கு முன்பு நீங்கள் தொழுதீங்க, அதன் பிறகு ஜொஹர்ல தொழுதீங்க, அதன் பிறகு ஜொஹரை நீங்க விட்டுட்டீங்க. ஏன் மாற்றம் வருகின்றது? ஏனென்றால் அதாவது ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு 10 நாள் நாம் தொடர்ந்து ஃபஜர் தொழுகை தொழுதோம். 11ஆம் நாள் நாம் ஏதாவது காரணத்திற்காக நம்மால் அதாவது அந்த ஃபஜர் தொழுகை நிறைவேற்ற முடியவில்லை. அந்த நாள் நாம் எப்படி சுப்ஹானல்லாஹ் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதிகமான முறையில் இஸ்திக்ஃபார் செய்யணும். அந்த ஒரு தீமையை கொண்டு அந்த நற்காரியம் நாம் செய்யவில்லை, அது தீமை, அதை கொண்டு நாம் கவலைப்பட வேண்டும். அதன் பிறகு இன்ஷா அல்லாஹ் லவ்வாமாவிற்கு நாம் பூஸ்ட் கொடுக்கணும். நாம் அம்மாரா லவ்வாமா, நீங்க லவ்வாமாவிற்கு எவ்வளவு நீங்க பூஸ்ட் குடிக்கிறீங்களோ மாஷா அல்லாஹ் அவ்வளவு மாஷா அல்லாஹ் அது பலமாக இருக்கும். அம்மாரா பலவீனமாக மாறிவிடும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஜி பாரக்கல்லாஹு ஃபீக்கும். யார் உங்களில் பரிசு வாங்கலையோ இன்ஷா அல்லாஹ் லாஸ்ட்ல ஒரு நம்மிடம் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு முக்கியமான ஜி ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அதாவது இந்த 4 அமர்வில் நீங்கள் கேட்ட பல கருத்துகளில் 3 கருத்துக்களை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அந்த வார்த்தைகளால் நீங்கள் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். ஜி காலையிலேருந்து இதுவரை இந்த பல விஷயங்களை நாம் கேட்டோம். அதில் என்னுடைய மைண்ட்ல 3 அடிப்படையான விஷயங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கின்றன. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பரிசு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் பரிசு கிடைக்கும். ஆனால் அதற்கு கண்டிஷன் என்ன? இந்த கிளாஸ்ல நீங்க கேட்ட பல செய்திகளில் 3 கருத்துக்களை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாருக்கும் மத்தியில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஃபர்ஸ்டே அது நான் சொல்லிட்டேன், லாஸ்ட் நான் கேட்பேன் இன்ஷா அல்லாஹ். 3 விஷயங்கள், இதை நாம் கடைபிடித்தால் இன்ஷா அல்லாஹ் வாலிப பருவத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த வஞ்சகங்களிலிருந்து இன்ஷா அல்லாஹ் முழுமையான முறையில் நமக்கு பாதுகாப்பு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் மூலம் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை ஏற்பட்டதல்லவா? அது 3 கருத்துக்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய மைண்ட்ல வைக்கணும். அப்போ இன்ஷா அல்லாஹ் போர்ட்ல எந்த ஒரு கருத்தும் இருக்காது இன்ஷா அல்லாஹ் லாஸ்ட்ல. சரி, அதன் பிறகு ஜி நாம் जी नाम लीजिए. 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக உங்கள் அனைவர்களிடம் இந்த விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஃபர்ஸ்ட் என்னவென்றால் அல்ஹம்துலில்லாஹ் HGWC அல்ஹம்துலில்லாஹ் நிர்வாகிகள், இளைஞர்கள் அவர்களுடைய ஆசை என்னவென்றால் இப்படிப்பட்ட தலைப்பின் கீழ் மாதத்தில் வருமுறை 2 மாதத்தில் வருமுறை அல்ஹம்துலில்லாஹ் மார்க்க அறிஞர்களை கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒர்க் ஷாப் நடத்த வேண்டும் என்று. அப்படி உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இப்படிப்பட்ட ஒர்க் ஷாப் மற்ற பகுதிகளிலும் அந்த பகுதியில் இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நினைத்தீங்கன்னா இந்த நம்பர் ஷேக் இத்ரீஸ் ஹஃபிதஹுல்லா அவர்களுடைய நம்பர் இது. இந்த நம்பருக்கு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் மெசேஜ் நீங்கள் அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேயா? இந்த 9840284054 என்ன அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய பல ஆலோசனைகள் இருக்கும் இந்த கிளாஸை கொண்டு இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்திலே வரக்கூடிய மாதங்களில் அந்த பகுதியில் இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ் இப்படிப்பட்ட கிளாஸ் அறிஞர்களை கொண்டு இன்ஷா அல்லாஹ் நடத்தினால் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட். இரண்டாவது என்னவென்றால் அல்ஹம்துலில்லாஹ் உலமாக்களின் கண்காணிப்பில் தாவா குழு இருக்கின்றது. தாவா குழு அழைப்பு பணி நான் உங்களுக்கு கூறினேன். பழக்க வழக்கங்கள் இந்த தலைப்பின் கீழ் பழக்க வழக்கங்கள் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய சிந்தனை அவர்களுடைய வாழ்க்கையுடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றது. சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் தங்களுடைய வாலிப பருவத்தை மார்க்கத்திற்காக அர்ப்பணித்து விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். சில இளைஞர்கள் இருக்கின்றார்கள், மார்க்கத்திற்காக எந்த ஒரு நேரமும் அவர்கள் தங்களுடைய நேரங்களை செல்வத்தை தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும்.
அந்த வரிசையில் நீங்களும் வருவதற்கு ஆசைப்படுகிறீர்களா? 24 hours கிடையாது இன்ஷா அல்லாஹ். வாரத்தில் ஒரு முறை ஜி இன்ஷா அல்லாஹ், வாரத்தில் ஒரு முறை இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய ஆர்வம் இருந்தால் எங்கெல்லாம் தாவா ஸ்டால், தாவா பணி, தாவா குழுவில், தாவா பணியில் இன்ஷா அல்லாஹ் அந்த அந்த மகத்தான அந்த சந்தர்ப்பம் கிடைக்கின்றது என்றால் நிச்சயமாக அந்த நிர்வாகிகள் இன்ஷா அல்லாஹ், இளைஞர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் அந்த மகத்தான பணியில் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பங்கையும் நீங்கள் கொடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஆகவே இந்த நம்பருக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் நீங்க சேவ் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இருக்கிறீங்க, பார்க்கலாம் ஜி இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு யோசிச்சுட்டு நான் பதில் சொல்றேன். அப்போல்லாம் அந்த உள்ளத்தின் அந்த நிலைமை மாறிவிடும். இப்போ அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இருக்கின்றோம் நாம், அல்ஹம்துலில்லாஹ். இங்கே நம்முடைய உள்ளத்தின் நிலை சற்று அல்ஹம்துலில்லாஹ் மாறி இருக்கின்றது. ஒரு வாரத்திற்கு பிறகு இந்த உள்ளத்தின் நிலை என்ன ஆகும் என்று நமக்கு தெரியாது. ஆகவே நீங்கள் இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் நாம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஒத்துழைப்பு இருக்கும், நாம் உதவி செய்வோம் இன்ஷா அல்லாஹ், நேரத்தை செலவழிப்போம் இன்ஷா அல்லாஹ் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு நீங்கள் இந்த நம்பர்ல இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நேமை பதிவு செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். வல்லாஹி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நான் சொன்னேன் அல்லவா, ஸ்பான்சர் பிளாசாவில் சிலர் செல்றாங்க. எதற்காக? தவறான எண்ணங்கள் இருக்கின்றன. ஆனால் உங்களுடைய எண்ணம் என்ன மாஷா அல்லாஹ், அந்த மக்களை அல்லாஹ்வோடு இணைப்பதற்காக, அல்லாஹ்வின் அந்த படைப்பை அந்த படைத்த ரப்போடு இணைப்பதற்காக உங்களுடைய ஒரு சின்ன பங்கு தான் அது, இல்லையா? சின்ன ஒரு பங்கு தான் மாஷா அல்லாஹ். 2 hours 1 hour 3 hours உங்களுடைய அந்த முயற்சி இன்ஷா அல்லாஹ் அதற்கு நல்ல ஒரு கூலி இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். ஆகவே நாம் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கக்கூடிய வேண்டுகோள், இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் செய்து நானும் இன்ஷா அல்லாஹ் இந்த தாவா பணியில் இணைந்து வருங்காலத்திலே இன்ஷா அல்லாஹ் துவாத் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பாளர்களோடு இணைந்து இருப்பதற்கு நானும் முயற்சி செய்வேன் என்ற அந்த உணர்வை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த நம்பர்ல. புரியுதா உங்களுக்கு? ஜஸாக்குமுல்லாஹு கைரா. இப்போ பாருங்க ஜி, இளைஞர்கள் குழப்பங்கள் வஞ்சகங்கள் நிறைந்த இந்த காலத்திலே என்னென்ன விஷயங்களை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும், அது நான் சுருக்கமான முறையில் பாயிண்ட்ஸா நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட், அதாவது என்னென்ன பண்புகளை விடயங்களை இளைஞர்கள் கடைபிடிக்க வேண்டும், ஒவ்வொரு இளைஞனும் இந்த விஷயங்களின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அந்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது உங்களுக்கு மத்தியில். ஃபர்ஸ்ட், ஈமானில் நிலைத்திருப்பதற்கு முயற்சி செய்யணும். அல் இஸ்திகாமா. இஸ்திகாமா என்றால் ஈமானில் நீங்கள் நிலைத்திருப்பதற்கு முயற்சி செய்யுங்க. இப்போ நீங்க கேள்வி கேட்டீங்க, அழகான கேள்வி. அது பல நன்மைகள் வாழ்க்கையில் நாம் செய்கின்றோம், அது தொடர்ந்து நாம் செய்வது கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். 2024 உங்களுடைய அந்த பேலன்ஸ் வாழ்க்கையுடைய 70% நன்மையான காரியங்கள், 30% தீமையான காரியங்கள். அப்படியே 25 அந்த சதவீதம் சற்று மாறுகின்றது. 60% நன்மையான காரியங்கள், 40% தீமையான காரியங்கள். இங்கே அதிகரிக்கின்றது, இங்கே குறைபாடு ஏற்படுகின்றது அல்லவா? ஏனென்றால் இஸ்திகாமா கிடையாது. எந்த ஒரு செயலிலும் பர்க்கத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் சலஃபுமார்களை நீங்கள் பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், சலஃபுமார்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு அல்லாஹ்வின் மூலம் ஏன் பர்க்கத்து கிடைத்தது என்றால் இஸ்திகாமா தான். மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள், இஸ்திகாமாவின் மூலம் பெறக்கூடிய முக்கியமான பலன் என்னவென்றால் அல் பரக்கத்து மினல்லாஹ். உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கா, உங்களுடைய நேரத்தில் பரக்கா, உங்களுடைய செல்வத்தில் பரக்கா, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பரக்கா, உங்களுடைய சந்ததிகளில் பரக்கா, உங்களுடைய கல்வியில் பரக்கா, இல்லையா? இப்பொழுது நீங்கள் கேட்டு பாருங்க ஜி, இந்த காலத்துல நாம் எதை அதிகமா மிஸ் பண்றோம்னா ஈஸியான பதில் பரக்கத்து தான். நேரத்தில் பரக்கத்து கிடையாது. இப்போதான் ரமலானுடைய மாதம் முடிந்து
எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள்? ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். அல்லாஹு அக்பர். 4வது மாதம். இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு ரமலானுடைய மாதம் வந்துவிடும். நேரத்தில் பர்க்கத்தே கிடையாது. அப்போ சலஃபுமார்கள் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய புத்தகங்களை பற்றி மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள், உங்களுக்கு 60 வருடங்கள் இருக்கின்றது என்றால் நீங்கள் டெய்லி 18 பேஜ் எழுதுனா அந்த சுப்ஹானல்லாஹ் அவ்வளவு புத்தகங்கள் உங்களால் எழுத முடியும். டெய்லி 18 பேஜஸ் எழுதணும். இப்னு தைமியா எழுதிய புத்தகங்கள் அதற்கு சமமாக நீங்கள் எழுத வேண்டும் என்றால் டெய்லி 18 பேஜஸ் எழுதணும். 8 லைன்ஸ் படிப்பது கிடையாது, 18 பேஜஸ். அல்லாஹு அக்பர். எழுதணும். நீங்க அது எங்கேஜி இருக்குது? நேரத்தில் எங்கே பரக்கா? வாழ்க்கையில் பரக்கத்து கிடையாது, உங்களுடைய அமல்களில் பரக்கத்து கிடையாது, செல்வத்தில். இது ஒவ்வொரு பெண்மணியும் உணரக்கூடிய ஒரு உண்மை. இது நிச்சயமாக இன்றைய காலத்தில் செல்வத்தில் பரக்கத்து கிடையாது. ஏனென்றால் உண்மை பொய், ஹலால் ஹராம், நன்மை தீமை, இந்த செல்வத்துடைய சுப்ஹானல்லாஹ் பாதையில் நீங்கள் பாருங்கள், பொய், அநியாயம், அநீதி, அதை தான் கடைபிடிக்கின்றார்கள். எப்படி வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்ஸ். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு மேலும் இறையச்சத்தை பலமாக எந்த சமுதாய மக்கள் பிடித்துக் கொள்கின்றார்களோ வானங்கள் மற்றும் பூமியிலிருந்து அல்லாஹ் பரக்கத்தின் கதவுகளை திறந்து விடுவான். அந்த பரக்கத்தின் கதவுகள் சஹாபா பெருமக்களுடைய காலத்திற்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. வல்லாஹி மறுமை நாள் வரை அந்த பரக்கத்துடைய கதவுகள் திறக்கப்படும். ஆனால் அதற்கு சாவி என்ன? இஸ்திகாமா தான். அந்த பரக்கத்துடைய கதவுகளுக்கு சாவி என்ன? அந்த பூட்டை நாம் திறக்க வேண்டும் என்றால் நாம் இஸ்திகாமாவை கடைபிடிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் இளைய சமுதாயம். இரண்டாவது அல்லாஹு அக்பர், அத்தக்வா, இறையச்சம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பற்றி நான் பேசினேன். இத்தகுல்லாஹ் ஹக்க துகாதிஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இத்தகில்லாஹ் ஹைசுமா குந்த். எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் பயபக்தியை நீங்கள் கடைபிடிங்கள். பயபக்தியை நாம் கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், ஒரு கசப்பான ஒரு உண்மை. இன்றைய காலத்தில் ஜவ்வால், மொபைல் உடைய விஷயத்தில் நீங்கள் பாருங்கள், மக்கள் மோஸ்ட்லி தக்வா எந்த நிலைமையில் அவர்கள் விடுவார்கள் என்றால் மொபைல் உடைய விஷயத்தில் தான் தக்வாவை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக இளைஞர்கள். சரி, மொபைலை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக மொபைல் இது அல்லாஹ்வின் அருள், அல்லாஹ்வின் அருட்கொடை. அதே சமயம் இது அல்லாஹ்வின் மூலம் கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய வேதனை, சோதனை. அருள் அருட்கொடை, வேதனை, சோதனை. நீங்கள் எப்படி அதை பயன்படுத்துகிறீர்கள்? பழக்க வழக்கங்களில் நான் நினைக்கின்றேன் ஃபர்ஸ்ட் பொசிஷன் யாருக்குன்னா மொபைலுக்கு தான். இப்போ இன்றைய காலத்தில் நான் அதிகமா சாப்பிடுறேன் ஜி, சாப்பிடுவதே என்னுடைய பழக்கம். அதை விட மிக ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எது இருக்கின்றது என்றால் மொபைல் தான். உங்களுக்கு தெரியும் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இந்த மொபைலை நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த முறை என்ன? இதுதான் மொபைல். 2 விஷயங்கள் இருக்கின்றன. இதுல பாருங்க, அருள், அருட்குடை, சோதனை, வேதனை. இந்த மொபைல் உங்களுக்கு ஒரு சோதனை தான். அதை சஹீஹான முறையில் பயன்படுத்தினால் அருள், அதை நீங்கள் தவறான முறையில் பயன்படுத்தினால் உங்களுக்கு அது ஆபத்து. உலக ரீதியாக ஆபத்து இருக்கின்றது இல்லை என்று நான் பேசவில்லை. வல்லாஹி மார்க்க ரீதியாக மிகப்பெரிய ஆபத்து. மாணவர்கள் பாருங்க, அந்த ஆர்வம் இருக்கின்றதா? கல்வியிலே முயற்சி, ஹார்ட் ஒர்க், அந்த கல்விற்கு தக்கவாறு முயற்சி செய்கிறார்களா? இல்லை. காரணம்
மொபைல். எத்தனை முஸ்லிம்கள் அந்த மொபைல் தவறான விஷயங்கள் இருக்கின்றன, நேரத்தில் தொழுவதை கிடையாது. இன்னொரு பெரிய ஒரு ஆபத்து என்னன்னு தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும், மன்னிக்க வேண்டும். பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவது கிடையாது இளைய சமுதாயம். இந்த மொபைல் பெற்றோர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்களை முற்றிலும் மனதால் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் மதிப்பை நாம் கொடுக்க வேண்டும். இல்லை, ஏன் என்றால் இந்த மொபைல் தான். இது சோதனை விட மிகப்பெரிய வேதனையாக மாறிவிட்டது. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் சோதிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும் என்றால் என்ன செய்கின்றான் என்று தெரியுமா? அந்த சமுதாயத்தில் உள்ள மக்களின் நாவுகளிலிருந்து ஜிக்ரை அல்லாஹ் எடுத்துக் கொள்கின்றான். நம்முடைய நாவிற்கு ஜிக்ருடைய அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்றால், இது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ரொம்ப பிஸியா இருக்கிறீங்களா? நேரம் கிடைக்கவில்லையா? அதை பற்றி நீங்கள் சிந்திக்கவில்லையா? இதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஜிக்ருடைய அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹ்வின் மூலம் கிடைத்த உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை. அது ஐவேளை தொழுவதற்கு பாக்கியம் கிடைக்கவில்லையா? அது தண்டனை. அது மொபைலை கொண்டு பெற்றோர்களை நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்களா? உங்களுக்கு கிடைத்த தண்டனை அது, பெற்றோர்களுக்கு கிடையாது. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். சரி, ஒரு உண்மையான விஷயத்தை நான் உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்கின்றேன். மொபைலை பற்றி நாம் பேசுகின்றோம். மொபைலில் இருக்கக்கூடிய பல நன்மையான விஷயங்கள் மாஷா அல்லாஹ். இன்றைய காலத்தில் மொபைலின் மூலம் மாஷா அல்லாஹ் வீட்டில் அமர்ந்து இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞரை உங்களுடைய வீட்டில் நீங்கள் பார்த்து அவரை கேட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை தெரிந்து கொள்ளும். வல்லாஹி மிகப்பெரிய நியமா இது. நிச்சயமாக அன்றைய காலத்தில் ஒரு பெரிய ஆலிமை கேட்க வேண்டும் என்றால் பல பிரச்சனைகள், பல சோதனைகள். அவர்களை சென்னைக்கு கொண்டு வரணும், பல செலவுகள், நிறைய விஷயங்கள். இப்பொழுது மாஷா அல்லாஹ் குறிப்பா லாக்டவுனுக்கு பிறகு ஜூம்ல பல மாஷா அல்லாஹ் நிகழ்ச்சிகள், பல வகுப்புகள் நடக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பாக நீ பாருங்க, அதாவது 2018, 19ஆம் ஆண்டெல்லாம் ஜூம் எல்லாம் கிடையாது, இருந்தது. ஆனா சுப்ஹானல்லாஹ் இப்போ பாருங்க, லாக்டவுனுக்கு பிறகு ஜூமில் பெரிய பெரிய உலமாக்களுடைய நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். மொபைலில் மூலம் நாம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான இது நன்மை. இது நிச்சயமாக அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் வீட்டிலே இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். கேள்வி என்னன்னா, அந்த மொபைலின் தாக்கம் நம்முடைய உள்ளத்தில், வாழ்க்கையில் எதுவரை இருக்கின்றது? ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இளைஞர்கள் மொபைலை கொண்டு பல தவறான படங்கள் அவர்கள் பார்ப்பார்கள், ஆபாசமான விஷயங்களை பார்ப்பார்கள், நேரத்தை அவர்கள் வீணாக்குவார்கள். இல்லையா? ஐவேளை தொழுகை விஷயத்தில் அலட்சியமாக இருப்பார்கள். அவர்கள் அதை கொண்டு தவறான தொடர்புகளை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்வார்கள். இது எல்லாம் இருக்கின்றது. பெரிய பாதிப்பு இளைய சமுதாயத்திற்கு எங்கே ஏற்பட்டது என்று தெரியுமா? அவர்களுடைய வாலிப பருவத்திற்கு ஏற்பட்டது. நான் அவர்களுடைய மறுமை வாழ்க்கை, அவர்களுடைய சுப்ஹானல்லாஹ் மார்க்கம், இறையச்சம், அதை பற்றி நான் பேசவில்லை. இளைய சமுதாயமே கவனமாக கேளுங்கள். இந்த மொபைலின் மூலம் இரண்டாவது விஷயம் நான் கூறினேன், கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தக்வா என்று. இந்த தக்வாவின் பக்கம் நீங்கள் கவனம் செலுத்தவில்லை. இந்த மொபைலின் மூலம் உங்களுடைய வாலிப பருவத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டுள்ளது. ஏற்படும் என்று நான் கூறவில்லை, ஏற்பட்டுள்ளது. அந்த மிகப்பெரிய ஆபத்து என்ன? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
கை பழக்கம் இருக்கின்றது. பல இளைஞர்களுக்கு இந்த கை பழக்கம் இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹேண்ட் பிராக்டிஸ், அரபியிலே அல் இஸ்திம்னா என்று நாம் கூறுவோம். மார்க் அறிஞர்கள் இதை பற்றி பேசும் பொழுது கூறுகின்றார்கள், ஃபர்ஸ்ட் என்னன்னா இது மிகப்பெரிய ஒரு பாவம். மார்க்க அறிஞர்களின் ஒருமித்த கருத்து. எந்த ஒரு அறிஞரும் இதில் கருத்து வேறுபாடு அவர்களுடைய கிடையாது. சிலர் மக்ரூஹ் என்று சொன்னாங்க, சிலர் ஹராம் என்று சொன்னாங்க, சிலர் ஜாயிஸ் என்று சொன்னாங்க. அந்த மாதிரி கிடையாது. மார்க்க அறிஞர்களின் ஒருமித்த கருத்து என்னன்னா இந்த கை பழக்கம் மிக பெரிய பாவம். இரண்டாவது ஹராம் ஹராம் ஹராம். மூன்றாவது பாருங்க, மூன்றாவது கவனமா கேளுங்க. இந்த கை பழக்கத்தின் மூலம் வாலிப பருவத்திற்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. கல்யாணத்திற்கு பிறகு, திருமணத்திற்கு பிறகு அவர்களுக்கு மத்தியில் ஏற்படும் அந்த அழகான இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட அந்த தொடர்பில் அல்லாஹ் பாதுகாக்கணும். இளைய சமுதாயத்தின் நிலை என்ன? எத்தனை பெண்மணிகள் கூறுகின்றார்கள் அவர்கள் ஹுலாவை பெற்றுக் கொள்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் நமக்கு நிம்மதியான அந்த சந்தோஷத்தை அவர்களால் கொடுக்க முடியாது. அப்போ எங்கே தவறு ஏற்பட்டது? 5 வருடங்கள், 4 வருடங்கள், 10 வருடங்கள் அந்த தவறான பழக்கம் இருந்தது. நான் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், கவனமா கேளுங்க. மே மாதத்தில் ஜாமியா தாருஸ் சலாமில் ஒரு சம்மர் கேம்ப் நடந்தது. சம்மர் இஸ்லாமிக் கோர்ஸ். 300 ஸ்டூடெண்ட்ஸ்ல அவர்களுக்கு ஒரு பேப்பர் கொடுக்கப்பட்டது. ஜஸ்ட் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் ஒர்க் ஷாப் ஒரு பெரிய ஆலிம் நடத்தினாங்க. அதில் பல கேள்விகள் அதில் அவர்கள் கேட்டார்கள். சொன்னாங்க, இது அமானிதம். ஜஸ்ட் இளைய சமுதாயம் எந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்று பார்க்க வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் உங்களுடைய பெயர்களை எழுதாதீர்கள், ஜஸ்ட் அந்த கேள்விகளுக்கு மட்டும் பதிலை நீங்கள் வழங்குங்கள் என்று ஒரு 10 கேள்வி இருந்தது. அதில் ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுக்கு கை பழக்கம் இருக்கின்றதா இல்லையா? ஆம், இல்லை. 300 ஸ்டூடெண்ட்ஸ்ல 270 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனாங்க இருக்கின்றது. ஆம். அல்லாஹ் பாதுகாக்கணும். தெரியாது யாருன்னு. அந்த ஃபார்ம் நாம் எடுத்து பார்த்தா ஜஸ்ட் 30 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனாங்க இல்லை. மற்ற 270 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்க இது எத்தனை % இருக்கும்? 80 above 90. அல்லாஹுல் முஸ்தான். கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் இது. யார தெரியுமா உங்களுக்கு? காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் கிடையாது, 10th ஸ்டூடெண்ட் மாணவர்கள், +1 +2 மாணவர்கள். கை பழக்கம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். மிகப்பெரிய ஆபத்து வாலிப பருவத்திற்கு தான். ஏன் குழந்தை விஷயத்தில் கணவர் மனைவி ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க. சில அதாவது இயற்கையான சில குறைபாடுகள் இருக்கும், அது வேற விஷயம். அது மருந்து வாங்குறீங்க, அது வேற விஷயம். ஆனால் உங்களுடைய கரங்களால் நீங்கள் உங்களுடைய வாலிப பருவத்தை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு ஒரே ஒரு நிலைதான் இன்றைய காலத்தில் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், கை பழக்கம் தான். ஆகவே கை பழக்கம் இதை நாம் முற்றிலும் இதிலிருந்து சிலர் சொல்றாங்க, இல்லை ஷேக், என்னால் அதை விட முடியாது. வாரத்திலே 3 to 4 days என்னுடைய பழக்கமாக இருக்கின்றது. அது நான் செய்யலைன்னா என்னுடைய அதாவது தலையே அப்படியே வெடிச்சிடும், அந்த மாதிரி இருக்கும் எனக்கு. அப்போ என்ன ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்? அவர்கள் நோன்பை கடைபிடிக்கணும். இரண்டாவது, நல்லவர்களோடு இருக்கணும். ஆபாசமான விஷயங்கள் பார்க்க கூடாது. மூன்றாவது. நான்காவது என்ன என்று தெரியுமா? நிகாஹ் உடைய விஷயத்தில் தாமதம். இதுதான் ஒரு மிகப்பெரிய காரணம். நிகாஹ் விபச்சாரத்திற்கு முற்றிலும் ஒரு முற்றுப்புள்ளி. அது
ஆனால் சிட்டிஸில் வசிக்கக்கூடிய இளைஞர்களின் நிலை என்ன? நிக்காஹுடைய விஷயத்தில் ரொம்ப தாமதம் செய்வாங்க. ஏன்? ஃபர்ஸ்ட் டிகிரி முடித்துக் கொள்ளட்டும், அதன் பிறகு ஏதாவது ஒரு ஜாப். 30 years 28 years 32 years திருமணம் முடித்துக் கொள்கின்றார்கள். அப்போ இந்த தவறான பழக்கத்திலிருந்து எப்படி அவர்கள் விலகிக் கொள்வார்கள்? கை பழக்கம் வல்லாஹி இன்றைய காலத்தில் இளைய சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய அவர்களுடைய வாலிப பருவத்திற்கு ஆபத்தாக இருக்கின்றது. இதை இளைஞர்கள் உணரவில்லை. அதற்கு நான் என்ன உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன்? சம்மர் கோர்ஸில் கலந்து கொண்ட 300 மாணவர்களில் 270 மாணவர்கள் சொன்னாங்க நமக்கு கை பழக்கம் இருக்கின்றது என்று. about 90% யார் காலேஜில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் கிடையாது. ஜஸ்ட் 17, 16, 18 மாணவர்கள். இந்த பருவத்தில் இப்படிப்பட்ட தவறான பழக்கம் ஏற்படுகின்றது என்றால் என்ன ஜி ஃபியூச்சர்ல அவங்க? இப்போ 16 இயர்ஸ்ல ஒரு மாணவர், ஒரு வாலிபர் அவருக்கு இந்த பழக்கம் ஏற்படுகின்றது என்றால் திருமணம் 26, 28 அவருக்கு திருமணம் அதாவது அவர்களுடைய பெற்றோர்கள் திருமணத்தை முடித்துக் கொள்கின்றார்கள் என்றால் 12 வருடங்கள் என்ன? இந்த தவறான பழக்கத்தை அவர்கள் ஆரம்பத்தில் விடவில்லை என்றால் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், ரொம்ப பெரிய ஆபத்து தான் இது. பல காசி உலமாக்கள் சொல்றாங்க, இன்றைய காலத்தில் 3 மாதங்களில் 100 கல்யாணம் திருமணம் நடைபெறுகின்றது என்றால் அதில் அந்த 100 திருமணத்தில் 70, 60 திருமணம் ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில், சில மாதங்களில் முடிவடைகின்றது. ஹுலா இல்லை எனில் தலாக். காரணம் என்ன? இது இப்படிப்பட்ட தவறான பழக்கங்கள். பெண்மணிகள் ஆபாசமான காரியங்களை பார்த்து அவர்கள் ஆண்களை அப்படிப்பட்ட விஷயங்களை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இதன் மூலமும் ஒரு பெரிய கணவன் மற்றும் மனைவிக்கு மத்தியில் பெரிய பெரிய விஷயங்கள் ஏற்படுகின்றன. அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? வஜஅல பைனகும் மவத்ததம் வரஹ்ம. எப்படிப்பட்ட மகத்தான ஒரு பாதை என்று தெரியுமா நிக்காஹுடைய பாதை? இந்த பாதையில் தான் உங்களால் உண்மையான பாசத்தையும் நேசத்தையும் உங்களால் பெற முடியும். ஷேக் அனீசுர் ரஹ்மான் ஆஸமி ஹஃபீதஹுல்லா அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இளைஞர்கள் கேட்டார்கள், ஷேக், நிக்காஹ்விற்கு முன்பு காதலிக்கலாமா? ஷேக் என்ன சொன்னாங்க? காதலிக்கலாம், நிக்காஹ்விற்கு முன்பு கிடையாது, நிக்காஹ்விற்கு பிறகுதான். வல்லாஹி நிக்காஹ்விற்கு முன்பு உங்களுடைய காதல், நீங்கள் கூறுகிறீர்கள் அது உண்மையான காதல் என்று, இஸ்லாம் கூறுகின்றது அது பொய்யான காதல் தான். அது வல்லாஹி அந்த நேசம், அந்த காதல் உண்மையான காதலாக இருக்கவே முடியாது. இரண்டாவது, திருமணத்திற்கு பிறகு நிச்சயமாக அந்த காதலுடைய ஆரம்பம் ஆகின்றது. சுப்ஹானல்லாஹ், அதுதான் உண்மையான காதல், உண்மையான நேசம் அதுதான். வஜஅல பைனகும் மவத்தா என்று அல்லாஹ் சொல்றான். இந்த திருமண ஒப்பந்தத்தில் கணவர் மனைவிக்கு மத்தியில் ஏற்படும் அந்த நேசம் இருக்கின்றதல்லவா, அதுதான் உண்மையான நேசம். அல்லாஹ்வின் மூலம் ஏற்பட்ட நேசம் அது. இது ஷைத்தானின் மூலம் ஏற்பட்ட நேசம். இது இந்த காதல் திருமணத்திற்கு முன்பு அல்லாஹ்வின் உதவி கிடையாது. ஜி எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கின்றது ஜி, 5 இயர்ஸா நான் தவறான தொடர்புல இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய உதவி என்ன என்று தெரியுமா? இதுவரை அவங்களுடைய வீட்டிற்கு யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். ஃபலியாசு பில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கணும் இல்லையா? இப்படி இளைஞர்கள் என்ன தங்களுடைய தவறுகளை என்ன செய்கின்றார்கள்? அல்லாஹ்வின் மூலம் கிடைக்கின்ற உதவி என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கானூனுல் இஸ்தித்ராஜ் இருக்கின்றது. அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் சஹீஹான பாதைக்கு வந்து விடுவீர்கள், தௌபா நீங்கள் செய்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகின்றான். அந்த வாய்ப்பை நீங்கள் தவறான முறையில் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். நீங்கள் தவறான முறையில் அதை நீங்கள்
புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய உதவி கிடையாது, அது ஷைத்தானுடைய சூழ்ச்சி. அது சரி. கல்யாண திருமணத்திற்கு முன்பு யார் காதலிக்கின்றார்களோ வல்லாஹி நீங்க பாருங்க 90% நீங்க பாருங்க மக்கள், திருமணத்திற்கு பிறகு அவர்கள் உண்மையான நேசத்தை அவர்களால் பகிர்ந்து கொள்ள முடியாது, நிச்சயமாக முடியாது. அல்லாஹ்வின் மூலம் கிடைக்கின்ற அந்த உதவி அல்லவா, அந்த உதவி கிடைக்காது அவர்களுக்கு. ஏன்? அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஷைத்தானுடைய அந்த உதவியை பெற்றுக்கொண்டவர்கள் தான் அவர்கள். ஆகவே இளைய சமுதாயமே, அல்லாஹ்வின் மீது உங்களுடைய நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு தௌபா செய்யுங்க. இன்னைக்கு அல்லாஹ்விற்காக உங்களுடைய அந்த தவறான தொடர்பை விட்டு விடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு நன்மை கொடுப்பான். அல்லாஹ் உங்களுடைய ஃபியூச்சரை இன்ஷா அல்லாஹ் ரொம்ப பிரைட் ஆக்குவான். அந்த ஹதீஸ் உங்களுடைய மைண்ட்ல இருக்கணும். இந்த ஹதீஸ் நான் எழுதுறேன், இந்த போர்ட்ல பாருங்க. மன் தரக ஷைஅன் லில்லாஹ் அவ்வஸஹுல்லாஹு கைரம் மின். மிக அழகான ஹதீஸ் இது. இப்போ ஒரு இளைஞன் தன்னுடைய தவறான தொடர்பை விடுகின்றான் என்றால் இந்த ஹதீஸிற்காக தான் விடுகின்றான். இன்ஷா அல்லாஹ் என்ன சொல்றாங்க, கூறுகின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர், யார் ஒருவர் ஒரு விஷயத்தை அல்லாஹ்விற்காக அவன் விட்டு விலகி இருக்கின்றானோ அல்லாஹ் அவனுக்கு அதைவிட ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விற்காக விடுங்க. இல்லை ஜி ரொம்ப அழகா இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறாங்க, அதைவிட அழகான ஒழுக்கமான இன்ஷா அல்லாஹ் ஒரு பெண்மணி அல்லாஹ் உங்களுக்காக இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான். நம்பிக்கை வைங்க இன்ஷா அல்லாஹ். இளைய சமுதாயத்திலுடைய மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். ஈமான், கொள்கை, தவக்குல், இந்த விஷயத்தில் பலவீனம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? அல்லாஹ் உங்களுக்காக, நீங்கள் இன்ஷா அல்லாஹ் பயபக்தி உள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு அமையக்கூடிய அந்த பெண்மணியும் பயபக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். அல் ஹபீசாத்து லில் ஹபீசீன், இல்லையா? வல் ஹபீசூன லில் ஹபீசாத் வத்தய்யிபாத்து லித்தய்யிபீன் வத்தய்யிபூன லித்தய்யிபாத். நீங்கள் சிறந்தவர்கள் என்றால் உங்களுக்கு சிறந்த ஜோடி தான் அமையும். நீங்கள் கெட்டவர்கள் என்றால் உங்களுக்கு கெட்ட ஜோடி தான் அமையும். என்னாஜி நீங்க சபிக்கிறீங்களா? நான் சபிக்கவில்லை, மன்னிக்க வேண்டும். குர்ஆனுடைய அந்த வசனத்திற்கு விளக்கத்தை தான் நான் கொடுக்கின்றேன் உங்களுக்கு. உறுதியான நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் பெற்றோர்களுக்கு என்ன, நிக்காஹுடைய விஷயத்தில் தாமதம் செய்யக்கூடாது. பல தவறான விஷயங்கள் நிக்காஹோடு இணைந்திருக்கின்றது, அதை நாம் முறிக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். சில இளைஞர்கள் இருக்கின்றார்கள், ஷேக் நான் என்னுடைய நிக்காஹ் சுன்னாஹுடைய வழிமுறையில் தான், அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறையில் தான், இலகுவான முறையில் நான் முடித்துக் கொள்வேன். அல்ஹம்துலில்லாஹ். லாக்டவுன்ல சில திருமணங்கள் சுன்னாவின் அடிப்படையில் மாஷா அல்லாஹ் முடிந்தது. லாக்டவுன் உடைய திருமணம் என்று நாம் கூறினோம். அதற்கு சுன்னாஹுடைய அடிப்படையில் மாஷா அல்லாஹ் பல திருமணங்கள் நடைபெற்றன. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி நாம் முன் வர வேண்டும். இளைய சமுதாயம் என்ன செய்யணும்? இந்த விஷயங்களில் முன் வர வேண்டும். அப்பொழுதுதான் மாற்றம் ஏற்படும். ஆகவே இரண்டாவது இந்த கருத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜி. தக்வா நான் ஜஸ்ட் என்ன ஷேக், நான் தக்வாவை பற்றி அதிகமா கேட்கிறோம். இப்போ பாருங்க, இந்த மொபைலுடைய தாக்கத்தை நீங்க பாருங்க. மொபைலுடைய தாக்கத்தை நீங்க பாருங்க. நான் சொன்னேன் அல்லவா, இது ஹராம். மார்க்க அறிஞர்களுடைய கருத்து மிகப்பெரிய பாவம். ஆனால் மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால், வாலிப பருவத்திற்கு ஆபத்தான விஷயம் இது. இதை யார் உணர வேண்டும் என்றால் இளைஞர்கள் தான் உணர வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரியாது. நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுதுதான் இந்த காரியத்தில் ஈடுபடுகிறீர்கள். இரண்டு விஷயங்கள் தான். ஒன்று ஆபாசமான காரியங்கள், இல்லையெனில் அந்த தவறான தொடர்புகள், வீடியோ காலிங். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்றால் நோன்பை கடைபிடிக்க வேண்டும், பயபக்தியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் அந்த இடத்தை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் அந்த ஹிதாயத்தை, தௌஃபீகை, பாக்கியத்தை நாம் தேட வேண்டும் அல்லாஹ்விடத்தில். ஐந்தாவது,
நிக்காஹுடைய விஷயத்தில் நாம் தாமதம் செய்யக்கூடாது. இது ஒரு மிகப்பெரிய பாவம் என்று உணர வேண்டும். இன்றே இன்ஷா அல்லாஹ் தூங்குவதற்கு முன்பு அந்த தவறான தொடர்பை முறித்து அல்லாஹ்விற்காக நீங்கள் தூங்குங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் உங்களுடைய தூக்கம் அல்லாஹ்விற்கான அந்த தூக்கமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த நம்பிக்கை இருக்கணும் இல்லையா? பல ஜும்மாவுடைய உரைகளில் நாம் கலந்து கொள்கின்றோம். இருந்த பின்பும் என்ன நன்மைகள், அதனோடு தவறான விஷயங்கள் இருந்தால் தாக்கமே ஏற்படாது ஜி. நன்மையுடைய தாக்கம் ஏன் இல்லை? தொழுகையின் தாக்கம் ஏன் இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அந்த தாக்கங்கள் நம்மால் உணர முடியவில்லை என்றால் நாம் என்ன பிரச்சனை என்ன? அந்த தவறான விஷயங்களை விட்டு விடுவதில் நாம் ரொம்ப அலட்சியமாக இருக்கின்றோம். பலவீனம். இந்த பலவீனத்தை நாம் அகற்ற வேண்டும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்தேன். இன்னைக்கு என்ன செய்யணும்? ஒரு மாஷா அல்லாஹ் இளைஞன், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்காக இன்றைய என்ன செய்யணும்? அந்த தவறான தொடர்பை முறித்துக் கொள்ளணும். இரண்டாவது என்ன? அந்த தவறான பழக்கம் இருந்தால் மோஸ்ட்லியா ஒரு நாள் விட்டு ஒரு நாள், டெய்லி, வாரத்தில் ஒரு நாள், இது இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய நிலைமையை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டட்டும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜி இந்த காலத்துல. ஏன்னா உங்களுடைய சந்ததிகளுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய ஃபியூச்சருக்காக இது. நான் சொன்னேன் அல்லவா, சில விஷயங்கள் இருக்கின்றன, மறுமை நாளில் ஆபத்து, இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த விஷயம் எப்படிப்பட்ட விஷயம் என்றால் உங்களுக்காக, உங்களுடைய சந்ததிக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய வருங்காலத்திற்காக இது. நீங்கள் மாஷா அல்லாஹ் தூய்மையாக இருந்தால் உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சந்ததியும் இன்ஷா அல்லாஹ் தூய்மையான சந்ததியாக இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு சிறந்த தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் நாம் சிறந்த மக்களாக ஃபர்ஸ்ட் மாற வேண்டும். இது ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய மைண்ட்ல பதிவு செய்து கொள்ளுங்கள். சிறந்த தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் ஜஸ்ட் மைக்கிலோ இல்லை என்றால் அதாவது பல உரைகளில் நாம் உரையாற்றினால் நிலைமையில் மாற்றம் ஏற்படாது. ஒவ்வொரு முஸ்லிமும் அவன் ஒரு சிறந்த முஸ்லிமாக திகழ்வதற்கு முயற்சி செய்யணும். நிச்சயமாக ஒரு சிறந்த சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். ஆகவே லெசன் என்னன்னா, ஆரம்பம் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தனிமையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நான் இந்த மாற்றத்தை ஆரம்பிப்பேன் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, என்னுடைய தனிமை, என்னுடைய அறை, என்னுடைய சுப்ஹானல்லாஹ் அந்த தவறான விஷயங்கள் அதை விட்டு நான் விலகி இருப்பேன். என்னுடைய சுப்ஹானல்லாஹ் அந்த அழகான வாழ்க்கை, தூய்மையான அந்த வாழ்க்கை, பயபக்தி இறையச்சம் நிறைந்த அந்த வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் இன்னிலிருந்து நான் ஆரம்பிப்பேன் என்ற உணர்வோடு இன்ஷா அல்லாஹ் நான் இந்த மஜ்லிஸ், இந்த அமர்விலிருந்து வீட்டிற்கு செல்லணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்விற்காக விழுங்க. எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியாது என்னுடைய தவறான பழக்கங்கள் என்ன, எனக்கு தெரியாது உங்களுடைய தவறான பழக்கங்கள் என்ன. என்னுடைய ரப்பிற்கு தெரியும் என்னுடைய உங்களுடைய தவறான பழக்கங்கள். அல்லாஹ்விற்காக நாம் விடும் பொழுது உள்ளத்தில் ஒரு நிம்மதி ஏற்படுகின்றது. இளைஞர்களே, நிம்மதி ஏற்படுகின்றது. ஈமானின் சுவை அல்லாஹு அக்பர் அறியக்கூடிய இளைஞர்கள் யார்? இவர்கள் தான். நீங்கள் கேட்டு பாருங்கள் இளைய சமுதாயத்தில். எப்படி ஜி சண்டே மாஷா அல்லாஹ் அசர் டு இஷா நீங்க தவாப்படியில இருக்கிறீங்க, எப்படி உங்களால் முடிகின்றது? அது சண்டே அசருடைய தொழுகைக்கு பிறகு ஈவினிங் என்னுடைய நிலைமையை யாருக்கு எந்த ஒரு மஜ்லிஸையும் என்னால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணங்கள் என்னுடைய உள்ளங்களில் ஏற்படுகின்றன. நீங்க எப்படி ஜி சுப்ஹானல்லாஹ்? எப்படின்னா அல்லாஹ்வுடைய பாக்கியம் கிடைத்தது அவர்களுக்கு. ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மஸாஜிஇ யதுஊன ரப்பஹும் ഖௌஃபன் வ தமஆ.
நல்லடியார்கள் கடைசி நேரங்களில் எழுந்து அல்லாஹ்வை பயந்து என்ன செய்வாங்க? தொழுகையில் இருப்பாங்க, பிரார்த்தனையில் ஈடுபடுவாங்க. அப்படிப்பட்ட நல்லடியார்கள் எப்படி முடிகின்றது? 3 o'clock அல்லாஹ்வை நினைத்து தொழுவது சாத்தியமா? ஈமான் இருந்தால், பயபக்தி இருந்தால் சாத்தியம்தான் அது. உண்மையாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்க. பல கருத்துக்கள் இருக்கின்றன. இந்த 3 கருத்துங்கள் போதுமானது இன்ஷா அல்லாஹ். நாம் இறுதியாக ஒரு முக்கியமான கருத்து என்ன? இளைஞர்களே, உண்மையாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் விடம் இந்த ரசூலிற்கும் மார்க்கத்திற்கும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் உங்களுடைய ஆத்மாவிற்கு நீங்கள் உண்மையாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வகுனு மஅஸ் ஸாதிகீன். இந்த நன்மை, இந்த உண்மை, உண்மையாளர்களோடு நாம் இருந்தால் சுப்ஹானல்லாஹ், நாவில் உண்மையுடைய அந்த பாக்கியம் கிடைக்கும், நடைமுறையில் அந்த உண்மையை கடைபிடிக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும். சில நேரங்களில் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், மக்களோடு நாம் இருந்தால், இணைந்திருந்தால் உண்மையாளர்களாக நாம் இருக்கின்றோம். தனிமையில் இருந்தால் அல்லாஹ் தான் நன்கு அறிபவன். தனிமையில் இருக்கும் பொழுது நீங்கள் சாதிகா. இந்த உண்மை உங்களுடைய ஈமான், உங்களுடைய இஸ்லாம், உங்களுடைய தீன், உங்களுடைய மார்க்கம், உங்களுடைய தக்வா, உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் கொள்கையோடு நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா? நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் வல்லாஹி மிகப்பெரிய அருட்கொடை இது. இல்லை, என்னிடம் அந்த உண்மையான, நான் மக்களோடு இருக்கும் பொழுது என்னுடைய சுப்ஹானல்லாஹ் முகம் வேறே, நான் தனிமையில் இருக்கும் பொழுது நான் பொய்யான முகத்தை கொண்டுதான் மக்களை நான் சந்திக்கின்றேன். உண்மையான முகம் என்ன? தனிமையில் வந்து நீங்கள் பாருங்கள். ஆகவே நாம் என்ன செய்யணும்? இளைஞர்களே, உண்மையாக இருப்பதற்கு முயற்சி செய்யணும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் ஓடும் நாம் முயற்சி உண்மையாக இருக்க வேண்டும். மக்களோடும் உறவினர்களோடும் இன்ஷா அல்லாஹ் நாம் உண்மையாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சில விஷயங்கள் இருந்தன, அதை நான் உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொண்டேன். ஆகவே இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கேள்வி என்னவென்றால், காலையிலிருந்து இதுவரை நீங்கள் கேட்ட பல கருத்துகளில் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ் இளைஞனும் 3 கருத்துக்களை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும். ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய மைண்ட்ல வந்த அந்த 3 கருத்துகள் அது நீங்க பகிர்ந்து கொண்டால் எல்லாருக்கும் யூஸ் ஆகும் இன்ஷா அல்லாஹ். ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி, இந்த ஜஸ்ட் 5 minutes இன்ஷா அல்லாஹ். யார் ஆரம்பிப்பீங்க? ஜஸாக்குமுல்லாஹ். உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் வந்து வார்த்தைகளில் நீங்க சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஷேக், இந்த கிளாஸ்ல காலையிலேருந்து இதுவரை 3 விஷயங்கள் என்னுடைய மைண்ட்ல இருக்கின்றது. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். அல்ஹம்துலில்லாஹ், போதுமானது. ஒவ்வொருவரும் இன்ஷா அல்லாஹ் 3 அந்த கருத்துகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சொல்லுங்க ஜி, நீங்களே. மாஷா அல்லாஹ், நீங்க அல்ஹம்துலில்லாஹ் ஆர்வமாக நீங்கள் மாஷா அல்லாஹ் அந்த பல கருத்துக்களை பதிவு செய்துள்ளீர்கள். ஜஸ்ட் சொல்லுங்க உங்களுடைய வார்த்தைகளால் 3 விஷயங்கள். நாம் ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஈமானின் 3 நாம் அஹ்சன் பாரக்கல்லாஹு ஃபீகும். ஈமானை பற்றி மிக அழகான ஒரு கருத்து மார்க்கறிஞர்கள், நாவினால் கூறுவது, உள்ளத்தால் அதனை உறுதிப்படுத்துவது, உடலில் உள்ள உறுப்புகளை கொண்டு நடைமுறையில் அடை கொண்டு வருவது. பாரக்கல்லாஹு ஃபீகும். இரண்டாவது, அதை இது 3 சேர்த்து 3 கருத்தா? சரி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நீங்க ஜி? அஹ்சன் பாரக்கல்லாஹு ஃபீகும். ஹெல்த் மற்றும் இந்த ஃப்ரீ டைம், இந்த இரண்டையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியம் அல்லாஹ்வின் அருட்கொடை. மேலும் இந்த ஃப்ரீ டைம், அதை இந்த ஓய்வு நேரத்தில் நாம் என்ன செய்யணும்? நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நம்முடைய தவறான பழக்கத்தை எப்படி நான் விட்டு விலகி இருப்பேன் என்று நாம் சிந்திக்கணும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஹ்சன்த். நாம் நாம் இன்னும்
நாம் புரிதல். இந்த மார்க்கத்தை நாம் அல்ஹம்துலில்லாஹ் அந்த புரிந்து கொள்வதற்கான அந்த ஆற்றல் நம்மிடம் இருக்கின்றது என்றால் இதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உலமாக்கள் மார்க்க அறிஞர்களோடு இணைந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும். புரிதல். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நாம் மன்ஹஜ், மனதை பற்றி சரியான கருத்து என்ன? நாம் 3 டைப்ஸ் இருக்கின்றது. நாம் மக்களுடைய ஃபர்ஸ்ட் மன்ஹஜ் என்ற பெயர் கேட்டாலே அந்த வெறுப்பை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இரண்டாவது, மன்ஹஜ் என்ற பெயரிலே தவறான முறையில் அவர்கள் மன்ஹஜை புரிந்து கொண்டிருப்பார்கள். மூன்றாவது, சஹீஹான சலஃபுடைய கொள்கை, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நல்லடியார்கள் எப்படி இந்த குர்ஆன் ஹதீஸை புரிந்து கொண்டார்களோ அப்படி அவர்கள் அதாவது மன்ஹஜை புரிந்து கொள்வார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். நாம் நீங்க ஈமான், தக்வா, ஜி மன்ஹஜ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நீங்க உலமாக்களோடு தொடர்பு வைக்க வேண்டும். நாம் நஃப்சு அம்மாரா உடைய சத்தத்தை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். லவ்வாமா உடைய சத்தத்தை நாம் பலப்படுத்த வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். நாம் நாம் நீங்க 3 உறுப்புகள். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. இதன் பக்கம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். செவி, பார்வை மற்றும் உள்ளம். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். நாம் ஈமான் தக்வாவை பாதிக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து முற்றிலும் விலகிக் கொள்ள வேண்டும். நாம் அஹ்சன். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். நாம் இஸ்திகாமா. நாம் ஈமானில் மேலும் தக்வாவில் ஹைரில் நன்மையில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் ஜஸாக்குமுல்லாஹ் கைர். நாம் தரீக்குல் கைர், தரீக்குல் ஷர். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். 2 முக்கியமான பாதைகள். ஒவ்வொரு இளைஞனும் ஆரம்ப காலத்தில் அந்த 2 பாதைகள் அவர்களுக்கு அமைகின்றது. கைர், ஷர். தௌஹீத், ஷிர்க். சுன்னah, பிதா. கைர், ஷர், மஅரூஃப், முன்கர் என்று. ஆனால் எதை அவர்கள் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அந்த பாதை அவர்களுக்கு இலகுவாக அல்ஹம்துலில்லாஹ் அமைகின்றது. ஜஸாக்குமுல்லாஹ் கைர். நாம் நீங்க ஜஸாக்குமுல்லாஹ். ஈமான், தொழுகை, மாஷா அல்லாஹ் 2 விஷயங்கள் இருக்கின்றதா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நாம் நீங்க ஜி ஈமான், தக்வா, உலமாக்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது முக்கியமான விஷயம் என்ன? உலமாக்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரிய மாற்றம் அவர்களால் கொண்டு வர முடியும். இன்ஷா அல்லாஹ் இளைஞர்களுடைய ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் உலமாக்கள், இளைஞர்கள் இந்த இடைவேளை அதை நாம் இன்ஷா அல்லாஹ் அகற்ற வேண்டும். உலமாக்கள், இளைஞர்கள் இணைந்தால் சமுதாயத்தில் ஒரு பெரிய இன்ஷா அல்லாஹ் மாற்றத்தை இந்த 2 சமுதாய மக்கள் இவர்களால் கொண்டு வர முடியும். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். நாம் அஹ்சன்த். இளைஞர்களுக்கு 2 ஆபத்துகள். ஒன்று சுபஹாத். சுபஹாத் என்றால் டவுட், சந்தேகங்கள். அஹ்சன்த். இதற்கு சொல்யூஷன் என்ன? நாம் கேட்கணும், கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது ஆபத்து ஷஹ்வாத், அதாவது மனோ இச்சைகள், உள்ளத்தில் ஏற்படும் பல தவறான எண்ணங்கள். அதற்கு சொல்யூஷன் தக்வா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நாம் வேறஜி சஹாபாக்கள். அஹ்சன். சஹாபாக்களை பற்றி, தவறான பழக்க வழக்கங்களை பற்றி நாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையை அதிகமான முறையில் படிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதரை பாருங்கள், சஹாபா பெருமக்களுடைய பழக்க வழக்கங்களை எப்படி சுப்ஹானல்லாஹ் அழகான முறையில் 23 வருடங்களில் மாஷா அல்லாஹ் அவர்கள் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். ஆகவே நாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தால் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது சஹாபா பெருமக்கள். நாம் அல் ஃபமு வல் ஃபர்ஜ். நாம் நம்முடைய நாவு, நம்முடைய அந்த மர்மஸ்தானம், இந்த 2 உறுப்புகளை நாம் குறிப்பாக இன்றைய காலத்தில் அதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. நாம் அஹ்சன். அதாவது இந்த ஒர்க் ஷாப் தொடர்ந்து மாதத்தில் ஒரு முறை இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஈமான் உடைய நிலைமையில் இன்ஷா அல்லாஹ் ஒரு மாற்றம் வரும். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ். நிர்வாகிகள் இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் மற்ற அறிஞர்களை கொண்டும் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் நடத்துவாங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் லேசாக்குமா. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. வஸஹல உமூரக்கும் இன்ஷா அல்லாஹ். வஃபகக்கும் லிகுல்லி கைர். நாம்
எல்லாரும் சொல்லிட்டாங்க இல்லையா? நீங்க ஜி ரயான் சொல்லுங்க ஜி. கலிமா உங்களுடைய தனிமையில் நீங்கள் ஏதாவது ஒரு தவறான உங்களுடைய பழக்கம் தனிமையில் இருந்தால் அந்த சுப்ஹானல்லாஹ் நேரத்தை நாம் என்ன செய்யணும்? மற்றவர்களோடு நாம் செலவழிப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும். ஏனென்றால் அந்த நேரத்தில் உங்களுடைய தனிமைக்கு ஆபத்து இருக்கின்றது. அப்பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய தனிமையை பாதுகாத்துக் கொள்ளணும். நாம் இரண்டாவது உண்மையாக இருக்கணும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். வாங்க ஜி, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிடைக்கிறதா பரிசு? யாருக்கு பரிசு கிடைக்கவில்லையோ வாங்க இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நல்ல பெண், HGWC உடைய பெண், மாஷாஅல்லாஹ் பெண் இது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அல்லாஹ் யுபாரிக் ஃபீக்கும். அஹ்ஸன் அல்லாஹு இலைக்கும். யாருக்கு? உங்களுக்கு கிடைக்கலையா? வாங்க. ஜஸ்ட் இது கோர்ஸுடைய ஒரு அடையாளம் இன்ஷா அல்லாஹ். மற்றவர்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் பெண் கிடைத்ததா? ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஷுக்ரான். நாம் வயுபாரிக் ஃபீக்கும். உங்களுக்கு வாங்க. அஃபன், நான் உங்களை அழைக்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். கொஞ்சம் சிரமம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ். வேற ஜி உங்களுக்கு கிடைத்ததா? உங்களுக்கு கிடைத்தது? உங்களுக்கு இல்லை, வைங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கொடுங்க இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பெண்மணிகள் அல்ஹம்துலில்லாஹ் 3 பதில்கள் இருக்கின்றன. உம்மே லுஹ்மான் அல்ஹம்துலில்லாஹ் சரியான விடை. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஷர்மிலா மாஷா அல்லாஹ் 6 விடயங்களும் எழுதியிருக்கின்றார்கள். சுமாமா பின்த் முஹம்மத் இர்ஷாத், சுமையா பின்த் இர்ஷாத், அஃபன் சுமையா பின்த் இர்ஷாத். அல்ஹம்துலில்லாஹ் 3 சகோதரிகளும் அவர்களுடைய பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள். இவர்களுக்கு மற்ற பெண்மணிகளுக்கும் நீங்கள் கொடுத்துடுங்க இன்ஷா அல்லாஹ். இவங்களுக்கு 2 கொடுங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். திரிசாம், நானும் ஒரு பெண்ணாக எடுத்துக்கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ், அடையாளமாக இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஷுக்ரன். துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இளைய சமுதாயத்திற்கு அல்லாஹ்வின் மூலம் கிடைத்த ஒரு மிகப்பெரிய மாஷா அல்லாஹ் இந்த அருட்குடை வாலிப பருவம், இதை சஹீஹான முறையில் இளைய சமுதாயம், இளைஞர்கள் அதை செலவழிக்க வேண்டும். அவர்களுடைய தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து அவர்கள் முற்றிலும் விலகி இருக்க வேண்டும். இஸ்லாத்திற்காக, மார்க்கத்திற்காக, அவனுடைய இந்த தீனிற்காக இன்ஷா அல்லாஹ் அவர்கள் இந்த வாலிப பருவத்தை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இன்ஷா அல்லாஹ் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ பாரக ஃபீக்கும் வ அஹ்ஸன இலைக்கும் வ ஷக்கர லக்கும் வ ஜஅல ஹாதல் அமல் முபாரக் ஃபீ மீசானி ஹஸனாத்திக்கும். ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ ஷுக்ரன். இறுதியில் நாம் உங்கள் அனைவர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், குறிப்பாக HGWC நிர்வாகிகளுக்கு நாம் நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்லாஹ் உங்களுடைய இந்த மகத்தான அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹுல் கஃபூர் ரஹீம். ஷுக்ரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.